அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் காற்புள்ளியை பயன்படுத்துதல் பற்றிய ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். காற்புள்ளியை 2 முறையில் நம்ம பயன்படுத்தி எப்படி செய்யலாம். முதல்ல பார்க்க போகிறது இந்திய எண்முறை. நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல கமா போடணும், கமானா இங்கிலீஷில் கமா, தமிழில் காற்புள்ளி எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்திய எண்முறையில் ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிதாக அந்த காற்புள்ளியை அமைத்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஆ ல கோ 3 2 2. அந்த மந்திரத்தை பயன்படுத்தி இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்க போறோம். என்ன மந்திரம் சொன்னேன்? ஆ ல கோ 3 2 2. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கணக்கை எப்படி எளிதாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த நம்பரை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 5 7 3 4. எத்தனை பூஜ்ஜியம் போட்டிருக்கேன்? 4 பூஜ்ஜியம் இருக்கு. இப்ப கொடுக்கப்பட்ட கணக்கை நான் எழுதிட்டேன். இப்ப எப்படி கமா காற்புள்ளி எப்படி போட்டு நம்ம இந்த கணக்குக்குரிய விடையை, இந்த ஆன்சரை எப்படி படிக்க போறோம் அதுதான் பார்க்க போறோம். இப்ப ஆ ல கோ 3 2 2ன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன செய்வோம்? 1 10 100 கமா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3ங்கிறதுக்காக 3 கமா போட்டுட்டேன். அது 1 10 100. அப்புறம் ஆ ல கோ 2 2. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் 3 கமா போட்டோமா, அப்புறம் 2 2 கமா போடணும். இப்ப இந்த 2 கமா போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு மேல ஆன்னு போட்டுக்கிறோம். ஆனா என்னது? 1000. அடுத்து இந்த 2 கமா போட்டுருக்கோம் பாத்தீங்களா, 7 3 கிட்ட இங்க கமா போட்டிருக்கோம். இப்ப இது என்னது? லட்சம். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கா? ல கோ, அப்ப இங்க கோடி. இத மாதிரி இந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஆலாக்கோ 3 2 2 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 3 கமா போட்டுருங்க எடுத்த உடனே கொடுக்கப்பட்ட கணக்கை. அதுக்கு பிறகு 2 2 கமா போடணும். அப்ப முதல்ல போடுற 2 கமாவுக்கு மேல என்ன எழுத போற? ஆன்னு போட்டுக்கோங்க, அது 1000. அடுத்த 2 எழுதுறதுக்கு லட்சம். அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பர் போட போறோம், ஒரு நம்பர் இருந்தா ஒரு நம்பர் போட போறோம். அப்ப இது என்ன? மூணாவது எழுத போறது கோடி. இப்ப இந்த நம்பரை நான் கமா போட்டுட்டேன், தெளிவா புரிஞ்சிருக்கும். இதை எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கோடி இருக்கா, அப்ப 5 கோடியே. அடுத்து 73 கிட்ட நம்ம என்ன கமா போட்டுருக்கோம், அப்ப 5 கோடியே 73 லட்சத்து 40,000. எழுதிருக்க பாருங்க, 5 கோடியே 73 லட்சத்து 40,000. அப்ப எளிதாக கொடுக்கப்பட்ட கணக்குகளை கமா காற்புள்ளி எப்படி போடணும், இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஆல கோ 3 2 2 பயன்படுத்தி, இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இந்த கணக்குகளை எளிதாக காற்புள்ளி அமைத்து நம்ம எழுதி படிக்கலாம். புரிஞ்சுங்களா?